ஒரு டிஃப்ரெண்ட்டான சைக்கோ த்ரில்லர் படம். இது சைக்கோ த்ரில்லர் படம்னு சொல்கிறதா இல்லை ஹாரர் படம்னு சொல்கிறதா என்னன்னு சொல்கிறதுன்னு தெரில. சரி, இந்த படத்தை பார்த்து நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ இது என்ன படம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இந்த டூட்ஸ் யாராவது ஃபாலோ சப்ஸ்கிரைபோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே இப்போ இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். இன்றைக்கி டூட்ஸ் வீக்கில் நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் லாங் லெக்ஸ். இது அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. FBI ஏஜென்ட் லீ அவளுக்கு ஒரு அன்சால்வ்டு சீரியல் கில்லிங் கேஸ் வருது. அப்படி வந்ததுக்கப்புறம் அந்த கேஸை அவள் சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறா. அங்கே தான் ட்விஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவளுக்கும் இந்த கேஸுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது, அவளுக்கும் அந்த கில்லருக்கும் ஏதோ ஒரு பழைய ஒரு கனெக்ஷன் ஒன்று இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் திருப்பி அந்த கேஸ்குள்ளே இன்னும் டிகின் பண்ண பார்க்குறா. அப்படி அவள் என்ன கண்டுபிடிக்கிறா, அவளுக்கும் அந்த கில்லருக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்றது தான் லாங் லெக்ஸ் படத்தோட மீதி கதை. இந்த மாதிரி ஒரு ஹாரர் படத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் எது? சினிமாட்டோகிராஃபி. அதை இந்த படத்தில் வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. இப்படி ஒரு சினிமாட்டோகிராஃபியை நான் எந்த படத்துலையுமே பார்த்தது கிடையாது. படத்தில் யூஸ் பண்ண மியூசிக்லாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி மியூசிக்கை நான் எந்த ஒரு ஹாரர் படத்துலையும் இதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது. இந்த படம் லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆகி ஏகப்பட்ட கிரிட்டிக்கல் அக்ளைம்ஸை பெற்றுச்சு. ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். அமேசான் பிரைமில் தான் அவைலபிளாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த படம் சில பேருக்கு டிஸ்டர்பிங்காக இருக்கலாம். ஏன்னா இந்த படத்தில் வயலன்ஸ் அண்ட் கோர் கொஞ்சம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி படம்லாம் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க.